வணக்கம் பசங்களா. ஒரு வழியா ஃபேரி டெய்ல் 100 இயர் கோஸ்ட் அனிம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ரிலீஸ் ஆயிட்டு நல்லா போகுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அனிம் பார்க்கறதுக்கு ஃபேரி டெய்ல் ஃபேன்ஸ்லாம் எத்தனையோ வருஷமா காத்திருந்தாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆனால் நான் வந்து வருஷமெல்லாம் காத்துன்னு இல்லை, பட் நான் மாசமாக காத்துன்னு இருந்தேன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் முடித்தேன். ஆரம்பித்தது எப்போ ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் முடிக்கிறது வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் முடிச்சேன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் இப்போ தான் முடித்தேன் நான். ஸோ நான் முடித்த உடனே வந்து இந்த மாதிரி அனிம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்பயே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆகா பரவாயில்லடா, நான் முடிச்சிட்டோம், அழகாக வந்து ஒரு கண்டினியூஷன் வரப்போகுதுன்ற மாதிரி நான் வந்து நினச்சிங்கன்னா. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 7th வந்து அனிமோ வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. எபிசோட் 1 வந்து பார்க்கறதே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த அனிமேஷன்லேருந்து அதுக்கடுத்து எல்லாரையும் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுன்னு சொல்லிட்டு அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க எபிசோட் 1. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எபிசோட் 1ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். எபிசோட் 1ஓட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேரி டெய்ல் ஹோல் சீசனோட ரிவ்யூ நான் வந்து போட்டுக்கிறேன். ஹோல் சீசன்றதோட ஹோல் ரிவ்யூ நான் வந்து போட்டுக்கிறேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் போட்டேன். இன்றைக்கி 2 வீடியோன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஏன்னா அந்த ஹோல் சீசன் வந்து நான் ஆல்ரெடி சனிக்கிழமை நான் போட வேண்டியது. அதை போன வாரம் சனிக்கிழமை ஜூலை 6th போட வேண்டியது. அப்புறம் எனக்கு நெட்டு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அப்லோடே பண்ண முடியல, அனிமும் பார்க்க முடியல. நான் நேற்று தான் அனிமும் பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து போடுறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ. ஃபேரி டெய்ல் அனிமோட சீசன் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி டெய்ல் 100 இயர் கோஸ்டோட எபிசோட் 1 ரிவ்யூ. ஸோ யாராவது வந்து அந்த ஹோல் சீசன் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். நான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேரி டெய்ல் 100 இயர் கோஸ்டோட மாங்கா வந்து நான் படித்தது கிடையாது இது வரைக்கும். அண்ட் நான் அதுக்கப்புறம் படிப்பேனான்னு சொல்லிட்டு தெரியல. நான் அனிம் பார்க்குற ஐடியாவில் தான் நான் வந்து இருக்கிறேன். அதனால சப்போஸ் நீங்கள் மாங்கா வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு கொண்டா எதுக்காகவும் ஒரு சின்ன ஸ்பாய்லர் கூட கமெண்ட்டில் வந்து சொல்லிடாதீங்க. அது எனக்கும் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு அடுத்து வெறும் அனிம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துரும். அதனால தயவு செஞ்சு மாங்கா படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஸ்பாய்லர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. இப்போன்னு மட்டும் கிடையாது, எப்பயுமே வந்து பண்ணிடாதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எப்போ நடந்ததுன்னா இயர் 633 நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு ஊரே நெருப்பில் எரிஞ்சுன்னு இருக்குது. அதை ஒருத்தர் பார்த்து அழுதுனுங்கிறாரு. அழுதுட்டு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. அது என்னதுன்னா, நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எதன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். மேஜிக்ன்றது ஈவில் கிடையாது, நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் விசார்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து நடந்து போகிறாரு. இப்போ அங்கே கட் ஆகிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீன் வருது. ப்ரெசென்ட்டில் என்ன வருஷம்னா 793 வந்து போயின்னு இருக்குது. அப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மக்னோலியாவை காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதே அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் நான் போட்ட ஹோல் சீசனோட ரிவ்யூ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அந்த ஊரில் தான் வாழணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த அனிமேஷனில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ஊரே. அப்படியே போயிடக்கூடாதா கம்ப்யூட்டர் வழியாக தாவி உள்ளன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் சரி அதை விடுங்க. அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க. மக்னோலியாவை காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஃபேரி டெய்லுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஃபேரி டெய்ல் கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அவங்க தான் புது 3 மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது பைத்தியக்கார மாதிரி இருந்தால், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன், அதுக்கடுத்து 3வது வந்து ஒரு க்யூட்டான பொண்ணு. ஸோ அவங்க 3 பேரை பற்றி ஒருத்தர் ஒன்று பேசினுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனாவை காட்டினாங்க, மீராவை காட்டினாங்க, அதுக்கடுத்து லிசானா, அப்புறமா வந்து கஜில்னு சொல்லிட்டு நிறைய பேரை காட்டினாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே சூப்பராக இருந்தாங்க. ஐயோ, அதாவது கஜிலை வந்து விட்டுருங்க, முன்னாடி சொன்ன 3 பொண்ணுகளை மட்டும் எடுத்துங்க. ஏன்னா கஜில் சூப்பராகிறான்னு சொல்லிட்டு சொன்னால் அப்புறம் என்ன வேற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ நம்ம கனா, மீரா, அப்புறமா லிசானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே சீனாக இருந்தாங்க. கஜில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தான், அந்த மாதிரி வச்சிங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தத்தில் காட்டினுக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க இந்த 3 பேரை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துனுக்குறாங்க. ஸோ பேசிக்காக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மேலே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த 3 பேரில் அந்த ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு சொன்னல, அவன் அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, ஃப்ரெண்ட்ஸா என்ன பார்த்து காமெடி பண்ணுறீங்களா? ஃபேரி டெய்ல் தான் இங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் கில்டு. மற்ற கில்டுனா அது கூட கம்பேர் கூட பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இங்கே சேர்ந்தேன். எனக்கு எந்த மிஷன் வேணால் கொடுங்க, நான் அதை வந்து டாப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபேரி டெய்லை வேற ஒரு இடத்துக்கு நான் வந்து கொண்டு போகிறேன். வருங்காலத்தில் நான் தான் ஃபேரி டெய்ல் கில்டோட மாஸ்டர்ன்ற மாதிரி அவன் சொல்ல வரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மண்டையில் டொங்குன்னு ஒரு சத்தம் வந்து கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாக்ஸஸ் வரான். லாக்ஸஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தரமாக ஆரம்பிச்சிடறாங்க இந்த எபிசோட. நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ தலைவன் வந்துட்டு அவன் மண்டையில் டொங்குன்னு கொட்டுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மட்டையாயிடுறான். அவன் மண்டையில் தட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயமுறான்ற மாதிரி லாக்ஸஸ் வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து எவர் கிரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சீனாக இருந்தா. அதுக்கடுத்து லாக்ஸஸ் வந்து நீ இந்த கில்டில் இருக்கிறது தகுதியே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும் ஒருத்தவன் அவன் வந்து ஃபேரி டெய்லை விட்டு ஓடி போயிடுறான். அதுக்கடுத்து மீதி 2 பேர் இருக்கிறாங்களா,
அவங்கள பார்த்து லாக்ஸஸ் வந்து எதுக்காக ஃபேரிடெலுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேட்குறான். அந்த குட்டி பையன் ஒருத்தன் வரனால அவன் அதை பார்த்து பயந்துட்டு இந்த கில்டு பார்க்கறதே பயங்கரமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வந்து கில்டை விட்டே ஓடி போயிடுறான். ஸோ இப்போ அந்த 3 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வெறும் அந்த க்யூட்டான பொண்ணு மட்டும்தான் இருக்கிறா. இப்போ இதுக்கு அடுத்த சீனே காமெடியாக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையனை ஓடுனதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட பேர் டோக்கா, நான் வந்து நட்ஸ் இருக்கிற கில்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். உடனே சுற்றி இருக்கலாம் ஷாக் ஆகிட்டு, நட்ஸ் இருக்கிற கில்டுக்கு வந்தியா, சரி அவனுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறேன்னா, நட்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை நட்ஸு கிடையாது, நட்ஸு சம்மா வந்து என்னோட ஸ்வீட் டார்லிங்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக்கு. நம்ம கனா வந்து இல்லை ஜூவியா அவன மாதிரி ஒரு டூப்ளிகேட் வந்துக்கிறா ஜூவியான்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஏன்னா ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கிறா. அவளே ஜூவியாவோட செராக்ஸ் மாதிரியே தான் இருக்கிறா. அவள் பண்ணுறது அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஜூவியா வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தில் காதில் வாங்காமல் அவள் வந்து ஒரு பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரே வந்து இவளை விட்டுட்டு ஒரு மிஷனுக்கு வந்து போயிருக்கிறான். அதனால் எனக்கு கூப்பிடாம வந்து போயிட்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறா. ஸோ அதுக்கடுத்து டோக்கா வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறா. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து போயின்னு இருக்கிறப்ப என்னை பண்டிட்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க. அப்போ வந்து என்னை காப்பாற்றினான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. இது எந்த காலத்தில் நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்கிறா. சொல்லிட்டு நட்ஸு சம்மா எங்க, என்னோட டார்லிங் எங்கன்ற மாதிரி வந்து கேட்குறா. அப்போ மாக்கரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறாரு. அது கேட்கறதுக்கு சீனாக இருந்துச்சு. நட்ஸ் வந்து ஜாபுக்கு போயிருக்கிறான், அவன் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு திரும்பி வரமாட்டான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விசார்டு கில்டு ஆரம்பிச்சதுலேருந்து யாராலுமே முடிக்க முடியாத ஒரு ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவன் வந்து போயிருக்கிறான். தி 100 year question சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து இப்போ அங்கே போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காட்டுறாங்க. நம்ம நட்ஸ்லேருந்து ஹாப்பிலேருந்து அப்புறமா எர்சா, கிரே, அதுக்கடுத்து லூசி, அப்புறமா வெண்டி, அப்புறமா ஷார்லா. ஆமாம், ஸோ இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவங்க எல்லாம் புது அனிமேஷனை பார்த்து சீனாக இருந்தாங்க. இவங்கன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு அந்த அனிமேஷனை பார்த்து அழகாக இருந்துச்சுங்க. அந்த இடமா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து அந்த ஸ்னோ மாதிரி காட்டுறாங்க, அதுவாக இருந்தாலுமே சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நட்ஸ் வந்து இதுனா ஸ்னோவான்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியமாக பார்த்துனுங்கிறான். அப்போ லூசி வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அது ஸ்னோ இல்லை, அது வந்து மேஜிக்கு, எத்தனை நானோ பார்ட்டிகல்ஸ்னால ஆயிருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லின்னு இருக்கிறா. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டு மாதிரி சொல்கிறேன். எதை பற்றின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 100 year quest பற்றி நான் வந்து சொல்கிறேன். இந்த 100 year quest வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே கில்டினான்ற கான்டினென்ட்டுக்கு போய்க்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கில்டினான்ற ஊர் கிடையாது, கில்டினான்ற கான்டினென்ட். எப்படி ஃபேரிடெல் வந்து இஷ்கரில் இருக்குதோ அதே மாதிரி அலக்கிட்டாஸ்டில் வந்து எப்படி செரஃப் இருந்தானோ அந்த மாதிரி கில்டினான்ற கான்டினென்ட்டில் தான் இந்த 100 quest வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கான்டினென்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் அந்த கான்டினென்ட்டில் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு உருவான விசார்ட் கில்டுக்கு தான் போகிறாங்க. அதோட பேர் வந்து மாகியா டிராகன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே தான் ஒரு குவெஸ்ட்டை 100 வருஷமாக கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்துக்கிறாங்க. அதனால அதுக்கு 100 year question சொல்லிட்டு பேரே வந்துருக்குது. ஸோ அதை பற்றி அவங்க எல்லாரும் பேசினா அந்த கில்டுக்கு வந்து போயின்னு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸ் அண்ணனோட தம்பியை வந்து காட்டுறாங்க. அதாவது கில்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ கில்டார்ஸ் கிட்ட வந்து நட்ஸு போகிறான். நட்ஸு போயிட்டு இந்த 100 year question பற்றி என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி வந்து கேட்குறான். அது கில்டார்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது, அதை நீயே தான் போய் தெரிஞ்சுக்கணும், நீயே அதை பற்றி போய் தெரிஞ்சுக்கின்னு டெஸ்பேர் அனுபவின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கில்டார்ஸ் வந்து சொல்கிறான். உடனே நட்ஸு வந்து அவன் தலையிலே அடிச்சுட்டு, நான் ஏன்டா டெஸ்பேர் அனுபவிக்க போகிறேன், நீ வந்து அனுபவிச்சதுக்கான காரணம் நீ தனியாக போனது, ஆனால் நான் தனியாக போக போகிறது கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போகிறேன், அதனால நீ டிஸ்பேரே ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். உடனே கில்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருமையாக சிரிச்சுட்டு திருப்பி நட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளடிக்கிறான். அதுக்கடுத்து அவன் 2 பேர் சும்மா சண்டை போகிற மாதிரி பண்ணினுக்கிறாங்க. இப்போ சீன் வந்து ப்ரெசென்ட்டுக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்டினா கான்டினென்ட்ல இருக்கிற மாகியா டிராகன்ற கில்டுக்கு வந்து போகுது. அந்த கில்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. பார்க்கறதே சீனாக இருந்துச்சுங்க. ஒரு பில்டிங் இருக்குது, அது மேலே டிராகனோட ஸ்டாச்சு வந்து இருக்குது. அந்த டிராகனோட ஸ்டாச்சுலாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி புல்லடிச்சதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். பார்க்கறதே அந்த கில்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அந்த ஸ்னோ சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எத்தனை அது உள்ளே வந்து பொழிஞ்சுன்னு இருக்குது. அப்போ என்னது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினுக்கிறப்ப இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நட்ஸு வந்து இல்லை இங்கே யாரும் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கடுத்து எல்லாருமே நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு டிராகன் வந்து அங்கே படுத்துன்னு இருக்குதுங்க. சீனாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாரும் நான் வரவேற்கிறேன்ற மாதிரி சொல்லுது. இவங்கெல்லாம் வந்து பார்த்து ஷாக்காக வராங்க. டிராகனான்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கடுத்து அந்த டிராகன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. அதோட பேர் வந்து எல்சிரியாவா, அது டிராகன் ஆஃப் லான்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுக்கடுத்து இவங்களாம் போனாங்கல்ல, அவங்க அந்த டிராகன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படி விசார்ட் கில்டில் வந்து ஒரு டிராகன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து ஏன் வேறு விசார்டே இந்த கில்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தர்லாம் ஒன்று கேட்டுனுக்கிறாங்க. அதுக்கு அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் வந்து சொல்லின்னு இருக்குது. அப்போ நட்ஸு வந்து நடுவில் என்ன கேட்குறான்னா, நீ ஹியூமன் தானன்ற மாதிரி கேட்குறான். உடனே அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்குது. சிரிச்சுட்டு நீ வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டடா, நான் வந்து ஒரு ஹியூமன் தான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டிராகன் ஃபார்ம்லேருந்து ஒரு ஹியூமன் ஃபார்ம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து இருக்கிறான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா விசார்ட் கில்டுக்குமே ஃபாதர் வந்து நான் தான், அண்ட் இந்த மாகியா டிராகனோட ஃபர்ஸ்ட் மாஸ்டரும் நான் தான், என்னோட பேர் எல்சிரியான்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ உடனே இவங்க எல்லாரும் 100 வருஷமாக நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அதை பற்றியா நீங்கள் இவ்வளோ ஷாக் ஆகிறீங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அக்னோலோகியாவும் நானும் ஒரே மாதிரி தான்ன்ற மாதிரி சொல்கிறாரு.
அதாவது டிராகன் ஸ்லேயர் மேஜிக்கை வந்து கற்றுக்கினேன் நான், அதுக்கான ப்ரைஸ் வந்து நானும் ஒரு டிராகனை மாறிட்டேன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஒரு டிராகன் ஸ்லேயரான்ற மாதிரி நம்ம வெண்டி கேட்குறா. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், ஆனால் எனக்கு யாரும் சொல்லித்தரல, நானே வந்து கற்றுக்கினாதான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி பேசினுக்கிறப்ப அவர் வந்து ஒரு இடமா மாறி மாறி வந்து பேசினுக்கிறாரு. எல்லாம் சுற்றி பார்த்துனுக்குறாங்க. அப்போ நட்ஸ் வந்து கடுப்பாயிட்டு, யோ ஒரு இடத்துல நின்று பேசியான்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். உடனே அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனோட சைஸ் வந்து குட்டியாகின்னு நம்ம லூசியோட ஓப்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் போய் உட்காந்துக்கிறான். உட்காந்துன்னு என்ன பண்ண சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி வந்து பொண்ணுங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, எனக்கு வந்து வெக்கமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். உடனே அந்த ஆள் அங்கே போய் உட்காந்தானா நட்ஸ் வந்து கை எடுத்து அங்கே உள்ளே விட்றான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கே தப்பிச்சு போடுறான். அந்த இவன் கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது. ஸோ நான் வந்து யோசிச்சிருந்தேன், என்னடா இது ஃபேரி டேல் ஆரம்பிச்சுட்டு எந்த ஒரு சீனுமே இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். தலைவ ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ஆரம்பிச்சிக்கிறானுங்க. நம்ம லூசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வந்து பார்த்து சீனாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் வந்து சூப்பராக இருந்தானே சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு அவளை பெருசாக பிடிக்காது, அதாவது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது, ஆனால் பார்க்கறதுக்கு சீனாக இருப்பாள். ஏன் அவள் கேரக்டர் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அவள் எது பண்ணலாம் கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். மேபி இந்த 100 கோர்ஸில் மாறினா அது மாறலாம். ஸோ அதுக்கடுத்து அந்த எல்சிரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ண சொல்கிற, இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே ஆம்பளை பசங்களாக தான் வந்தானுங்க, அவளை பார்த்து எனக்கே கடுப்பாயிடுச்சு, இப்போ தான் அழகான பொண்ணுங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து அதை பற்றி பேசினுக்கிறாங்க. அதுக்கடுத்து எல்சிரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் வந்த யாருமே திரும்பி இங்கே வரவே இல்லைன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நட்ஸு வந்து கில்டாஸ் திரும்பி வந்தான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓ அந்த கடைசியாக வந்தவனா, ஆமாம் அவன் கன்ஃபார்மாக திரும்பி வந்தான் தான், இந்த 100 கொஸ்ட்லேயே போயிட்டு திரும்பி சர்வே ஆனது வந்து அவன் மட்டும்தான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து உண்மையிலேயே அவன் வந்து சர்வே ஆனானான்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ கில்டாஸோட லெஃப்ட் கை லெஃப்ட் கால் அப்புறமா அவனோட உடல் உறுப்புலாம் போயிட்டு இருக்கும் அந்த சண்டையிலேயே. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் வந்து நினச்சி பார்க்குறான். அதுக்கடுத்து எல்சிரியா வந்து இந்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களான்ற மாதிரி கேட்குறாரு. ரெடியாக நாங்கள் வந்திருக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிட்டு ஃபேரி டேல் கில்டுக்கு வந்து போகுது. அங்கே நம்ம ஜூயை வந்து ஒரு அலப்பறை பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கிரேஸ் அம்மையா என்னை விட்டு போனாரு, வாங்க நம்ம வேற எங்கேயா போகலான்ற மாதிரி வந்து சொல்லினுக்கிறா. அப்போ டோக்கா வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம காதலிக்கிறவங்களை நம்பி நம்ம இங்கே வெயிட் பண்ணணும், அதை பற்றி உனக்கு தெரியாதான்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அதை கேட்டதும் ஜூயை வந்து கடுப்பாடுறா. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேரும் சண்டை போடுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம், வார்த்தையா இல்லை. அப்படி சண்டை போடுறப்ப மாற்றி சொல்லி திட்டினுக்கிறாங்க இன்னொருத்தவங்க பேரை. அப்போ நம்ம டோக்கா வந்து என்ன பண்ணுறோன்னா பிரையர்ன்ற பேர் வந்து யூஸ் பண்ணுறா. அதை கஜில் வந்து நோட் பண்ணிட்டு அவன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அவனுக்கு. ஏன்னா பிரையர்ன்ற வந்து அவதார் சேர்ந்தவலாம். எனக்கு அது யாருன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ கஜில் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எப்படி இவளுக்கு வந்து அந்த பேர் தெரியுன்ற மாதிரி அவன் வந்து யோசிச்சுன்னு இருக்கிறான். ஸோ இப்போ சீன் வந்து மேகியா டிராகனுக்கு வந்து வருது. அங்கே நம்ம எல்சிரியா வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துட்டு இதில் வந்து சைன் பண்ணுங்க, இந்த 100 கொஸ்ட்டை பற்றி யார்ட்டி நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்லினுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து எல்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க. அப்போ லூசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக சைன் பண்ணணுமா, பெசம் வீட்டுக்கு போயிடலாமான்ற மாதிரி வந்து யோசிக்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. அது வந்து எப்போ நடக்குதுன்னா இங்கே வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கப்பலில் வந்துனுக்கிறாங்க. அப்போ லூசி வந்து பார்த்தீங்கன்னா வெர்கோ கிட்ட வந்து பேசினுக்கிறா. அவள் வந்து அதில் என்ன சொல்கிறான்னா, நான் மட்டும் யோசிக்காமல் இங்கே வந்து கிளம்பி வந்துட்டேன், இப்போ 100 கொஸ்டின் சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குதுன்ற மாதிரி அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு வெர்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு அதை பற்றிலாம் தெரியல, ஆனால் ஒரு ரீயூனியன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. உடனே ரீயூனியன் சொல்லிட்டு லூசி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அக்வேரியஸை வந்து அவள் யோசிக்கிறா. அப்படியான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. உடனே வெர்கோ வந்து ஐயோ அதை பற்றி நான் சொல்லிடக்கூடாது, அதனால் எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி வெர்கோ வந்து சொல்கிறா. ஸோ இதை வந்து லூசி யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணுறா. சைன் பண்ணிவிட்டு இந்த 100 கொஸ்ட்டை பற்றி என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அப்போ எல்சிரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. கொஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இந்த கில்ட்டினால 5 டிராகன் கார்டு வந்து இருக்கிறாங்க, அவங்க 5 பேரையும் நீங்கள் சீல் பண்ணணும், அதுதான் உங்களோட கொஸ்டின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டதும் இவங்களாம் வந்து 5 டிராகன் கார்டா, அப்போனா இன்னும் 5 டிராகன் இருக்குதான்ற மாதிரி வந்து கேட்டுனுக்கிறாங்க. அப்போ எல்சிரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள அழிக்கிறதுக்காக தான் நான் வந்து டிராகன் ஸ்லேயர் மேஜிக்கை கற்றுக்கினேன், ஆனால் அவங்களோட பவருக்கு என்னால் ஈடு கட்டவே முடியல. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தவங்களும் அக்னோலோகியாவுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க பவர்லன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நட்ஸு வந்து டிராகன் ஹண்டிங்கா எனக்கு வந்து ஃபைட் அப் ஆகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். அப்போ எர்சா வந்து என்ன சொல்கிறான்னா, அப்பேற்பட்ட அக்னோலோகியாவே நட்ஸு தான் தோக்கடிச்சான்ற மாதிரி சொல்கிறா. அது கேட்டது எல்சிரியா வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, அப்படியா, அப்போனா எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், உங்களால் இதை கொஸ்ட்டை முடிக்க முடியலன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் வேறு யாராலையும் வந்து இதை முடிக்க முடியாது, ஸோ அதனால் இதுதான் இருக்கிறதுலே கடைசி ட்ரைன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. உடனே நட்ஸு வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கு அடுத்து இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்ட்டினாவோட சவுத் வெஸ்ட் இடத்துக்கு வந்து போயின்னு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்னதாக வந்து ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குதுங்க, அது வந்து நடந்து போயின்னு இருக்குது, பார்த்து க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து அது கூட விளையாண்டுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூசியோட வாயிலே ஒரு நட்ஸோட வாயிலையும் போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுதுங்க. அப்புறமா வெண்டி வந்து அவங்களை காப்பாற்றுறா அதுலேருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்கரில் வந்து டிராகன் கிங் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த 5 டிராகனுக்கும் சம்மந்தமே கிடையாது. மேஜிக் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற நிறைய மெம்பர்ஸுக்கு இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இவங்க இருக்கிறாங்கன்றத வந்து அவங்க மறைச்சி வச்சிருக்கிறாங்க. இவங்க தேவையில்லாமல் எந்த ஒரு மூவும் மேக் பண்ண மாட்டாங்க,
ஆனால் அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்த எர்த்தே வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அண்ட் ஸ்கையே வந்து கிழியும், சிம்பிளாக சொல்லணும் ஒரு பேரழிவு ஏற்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு நடந்து போயின்னு இருக்கிறாங்கல்ல, ஸோ எதுக்காக அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதில் நம்ம எல்சூரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த 5 டிராகன் கார்டு எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் அந்த 5 டிராகன் கார்டில் வாட்டர் கார்டான மெர்க்ஃபோபியா இருக்கிற இடத்தோட ஒரு க்ளூ வந்து எனக்கு தெரியும். இங்கேருந்து நீங்கள் கிளம்பி சவுத் வெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா எர்மினான்னு ஒரு போர்ட் டவுன் இருக்கும், அங்கே மெர்க்ஃபோபியாவை கடவுளாக வழிபட்டுன்னு வராங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ உடனே இவங்க கிளம்புறதுக்கு வந்து ரெடியாக வராங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த குவெஸ்ட்டோட ரிவார்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த குவெஸ்ட்டோட ரிவார்டு என்னன்னா, எக்ஸிஸ்ட் ஆகிற விஷயங்களில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை வந்து நான் உங்களுக்கு தரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பட் நீங்கள் எதை கேட்டாலும் நான் வந்து தரேன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து சீன் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வருது. நம்ம நட்ஸ்லாம் நடந்து போயிருந்தாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ இவங்க ஒரு வழியாக நடந்து அந்த எர்மினான்ற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே சீனாக இருந்துச்சுங்க. அனிமேஷன் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. ஆசையாக இருந்துச்சு எனக்கு, ஆகா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ சீன் வந்து அங்கே கட் ஆகிட்டு நம்ம கஜிலி கிட்ட, அப்புறமா லில்லி கிட்ட, அதுக்கடுத்து லெவி, அப்புறமா ஜூவியா கிட்ட வருது. நம்ம கஜிலும் லில்லியும் வந்து டிடெக்டிவ் மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டுக்கிறாங்க. அப்போ ஜூவியா வந்து எதுக்குடா இந்த மாதிரி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ கஜில் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த டோக்கா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த பிரேயரை பற்றி தான் அவனை வந்து சொல்கிறான். பிரேயரை பற்றின விஷயம் வந்து எதுவுமே லீக் பண்ணவே இல்லை கவர்மெண்ட் வெளியில், ஆனால் இவளுக்கு வந்து அவளோட பேர் வந்து தெரிஞ்சிருக்குது, எனக்கு எவ்வளோ சந்தேகமாக இருக்குது, இவளை பற்றி நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். உடனே ஜூவியா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறா. ஸோ இதுக்கு அடுத்து சீன் மறுபடியும் நம்ம நட்ஸுக்கிட்டலாம் வருது. அவங்க எர்மினான்ற ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க, வந்துட்டு ஊரை வந்து பார்த்துனுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க வர்றதையே 2 பேர் ஒரு பில்டிங் மேலே நின்றுன்னு பார்த்துனுக்குறாங்க. அதில் ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, ட்ராவலர் போலகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ கூட இருந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணு பார்த்து சீன் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்து ட்ராவலர் கிடையாது, சதர்ன் கான்டினென்ட்லேருந்து வந்த விசாடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹானர்டு வாட்டர் கார்டு சுயிஜின் சமான்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ ஆக்சுவலாக ஒருத்தனை ஃபஸ்ட்டு காட்டினாங்க பார்த்தீங்களா, அவன் தான் வாட்டர் கார்டான மெர்க்ஃபோபியா போல இருக்குது, கரெக்டாக தெரியல, பட் அவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட விஷயம் காட்டியிருந்தாங்க, அனிமேஷன்லேருந்து அப்புறமா எல்லாரையும் காட்டுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. எபிசோட் 2 பார்க்கறது நான் உண்மையிலே வெயிட் பண்ணுறேன். ஒரே ரிலீஸ் பண்ணுங்கடான்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது, பட் எனக்கு பண்ண மாட்டானுங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த எபிசோட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேரி டெயில் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு 100 கொஸ்டின் ரிலீஸ் ஆகிடுச்சா போய் இதை பாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஃபேரி டெயிலில் போய் பாருடான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.